ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மால்தீஸ் குக்கிங் சீரீஸ். இன்றைக்கி நம்ம குக்கிங் சீரீஸில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து மேங்கோ கேசரி. ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணணுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மால்தீஸ் குக்கிங் சீரீஸ். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மேங்கோ எடுத்து அதை நல்லா பீல் பண்ணிக்க போகிறோம், அந்த ஸ்கின் எல்லாத்தையும். இந்த மாதிரி ஃபுல்லாக பீல் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதை பீசஸாக கட் பண்ணி ஒரு மிக்சர் ஜாரில் இதை பிளெண்ட் பண்ணி அதை வந்து பியூரி மாதிரி எடுத்துக்க போகிறோம். நல்லா தண்ணியாக இல்லை, கொஞ்சம் திக்காக பியூரி மாதிரி எடுத்துக்க போகிறோம். அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் அரைக்கணும், அப்போ தான் நமக்கு பியூரி கன்சிஸ்டன்சி வரும். இப்போ பாருங்கள், இது மாதிரி திக்காக வந்துடுச்சு. ஸோ இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கை ஃபுல்லாக முந்திரியை ஆட் பண்ணிடலாம். முந்திரி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம முந்திரியை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே பேனில் நான் ஒரு அரை கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ ஒரு 5 to 7 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் இதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ரவையை நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். நான் அரை கப் ரவைக்கு 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். இந்த சர்க்கரை வந்து ஃபுல்லாக இம்மர்ஸ் ஆகிற அளவுக்கு நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த வாட்டர் நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரவையை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் வந்து இதுக்கான எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறேன். சில பேர் வந்து எண்ணில் ஃபுட் கலர் ஆட் பண்ணுவாங்க, நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணுறேன். ஸோ இது உங்கள் விஷ். நீங்கள் ஃபுட் கலர் வந்து எண்டிங்லேயும் ஆட் பண்ணலாம், இல்லை இந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ ஃபுட் கலர் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கொதிக்கிற ஹாட் வாட்டரை இதில் ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் அந்த ரவையெல்லாம் நல்லா வேகும். ஸோ நல்லா வந்து இந்த வாட்டர் வந்து நல்லா பாயில் ஆகிட்ருக்கணும். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ ரவையெல்லாம் நல்லா வெந்து வந்துடும். இப்போது நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க அந்த மேங்கோ பியூரியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கார்டமம் பவுடர் ஆட் பண்ண போகிறேன், ஏலக்காய் தூள். ஸோ இதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஃபைனலாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம முந்திரி வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ சூப்பராக சூடான சுவையான ஒரு மேங்கோ கேசரி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த சம்மர் சீசனில் மேங்கோக்கு பஞ்சமே கிடையாது. ஸோ இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.